நெக்ஸ்ட் சாப்டர் நம்ம பார்க்கக்கூடியது அரே ஆஃப் த ப்ரோக்ராமிங். ஸோ சி ப்ரோக்ராமிங்கில் அரேவோட டாபிக் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அரே இல்லாமல் சி ப்ரோக்ராமிங் இல்லைன்னு கூட சொல்லலாம். அரே வந்து என்னென்னா ஒன் ஆஃப் த பில்லர்ஸ் இன் சி ப்ரோக்ராமிங். ஸோ இதுதான் அரே ப்ரோக்ராமுக்கு மெயின் கான்செப்ட். ஸோ இதில் என்ன பண்ணும் அப்படின்னா, என்னோட ஒரே ஒரு வேரியபிளை மட்டும் நான் வச்சுட்டு மோர் தென் 200 வேல்யூஸ் வந்து ஒரே வேரியபிளுக்கு நான் கெட் பண்ணி கொண்டு வரதுக்கு தான் இந்த அரே ப்ரோக்ராமிங். இதில் ஹோமோஜீனியஸ் அப்படின்னா என்னென்னா சேம் டேட்டா டைப். அந்த எல்லா வேரியபிளும் எப்படி இருக்கும்னா ஒரே டேட்டா டைப்பை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். என்கிட்ட வந்து 100 வேரியபிள் நான் வாங்குறேன்னா 100 வேரியபிளும் இன்டிஜர் டைப்பாக தான் இருக்கணும். இல்லை ஃப்ளோட்டு கொடுத்துருக்கேன்னா 100 வேரியபிளும் ஃப்ளோட்டிங் வேல்யூவாக தான் இருக்கணும். இதை தான் வந்து என்ன சொல்கிறோம்னா ஹோமோஜீனியஸ் டேட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அரே இஸ் அ ஸ்டாட்டிக் அலோகேட்டிங் மெமரி அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டாட்டிக் அலோகேட் மெமரினா என்ன? ஒன்ஸ் நான் சைஸ் டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படின்னா அதோட சைஸ் வந்து மாறவே மாறாது. ஆட்டோமேட்டிக்காக நான் சைஸ் கொடுத்ததும் 0லேருந்து என்னோட வேல்யூவை கெட் பண்ணி கொண்டு போய். So இதை தான் ஸ்டாட்டிக் அலோகேட்டிங் த மெமரி. ஸோ அரே வந்து கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா ஒரே ஒரு சிங்கிள் வேரியபிளை வச்சுட்டு மோர் தென் டேட்டாவை கெட் பண்ணி கொண்டு வரதுக்கு தான் அரே வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இதோட சின்டெக்ஸ் என்ன இருக்கும்னா டேட்டா டைப்ஸ், அரே நேம், சைஸ். டேட்டா டைப் வந்து இன்டிஜர், ஃப்ளோட் அண்ட் கேரக்டர். இந்த மூணில் எந்த வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்டு வந்து A5 கொடுத்துருக்கேன். இந்த 5ன்றது அரேல யூஸ் பண்ணக்கூடிய சைஸ். இதோட வேல்யூ எப்படி இருக்குன்னா A0, A1, A2, A3 அண்ட் A4. இந்த 0, 1, 2, 3, 4 இதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதில் ரிமைண்டர் வேல்யூ நம்மளுக்கு என்ன எடுத்துக்கிறோம்? இதோட டோட்டல் சைஸ் வந்து என்னென்னா 256. அப்போ எனக்கு வந்து 5 இருக்குது. ஸோ 5 தவிர மற்ற எல்லாத்தையும் நல் கேரக்டர் எடுத்துக்கிறோம். நல்ல இண்டிகேட் பண்ணுறதுக்கு /0 இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எடுத்துக்கிறோம். இது வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர். எப்படி இருக்குன்னா நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 அண்ட் எக்ஸெட்ரா. இது வரைக்கும் அப் டு டேட்டா வரையும் நம்ம போகும். அப்போ நம்பர் 0ன்றது என்னோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட் வந்து நம்ம இது வரையும் கொடுத்துருக்கோமோ இது வரையும் போகிறதா லாஸ்ட் எலிமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் அரேவை எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுறோம்? அதில் டிக்ளேர் பண்ணுறதுக்கான டைப்ஸ் ஒரு 3 விதமான டைப்பாக நம்ம வேரியபிளை டிக்ளேர் பண்ணலாம். என்னோட டேட்டா டைப் கொடுக்குறோம், அரே நேம் கொடுக்குறேன், சைஸ் கொடுக்குறேன். இதை டிக்ளேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைனில் அதுக்கான வேல்யூவை டிஃபைன் பண்ணுறோம். இது ஃபர்ஸ்ட் டைப். அண்ட் செகண்ட் டைப், நான் டிக்ளேர் பண்ணக்கூடிய வேரியபிளும் அதோட சைஸும் அதோட வேல்யூஸும் ஒரே லைனில் கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து செகண்ட் டைப். ஸோ இன்ட்டு A = 3, 24, 34, 56 இது மூணும் அதுக்கு கொடுக்கக்கூடிய வேரியபிள்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது டைப் 3. இதில் கேரக்டர் ஏல வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா எம்டி அரே கொடுத்துருக்கேன். ஸோ எம்டி அரேனா டோட்டலாக 256 கேரக்டரையும் நம்மளுக்கு எடுத்துக்கிறோம். இந்த 256 கேரக்டரில் நான் எவ்வளோ கொடுக்குறேனோ அதை ஃபுல்லாக நான் அசைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரிமைண்டர் பார்ட் ஆட்டோமேட்டிக்காக /0 யூஸ் பண்ணி நல் கேரக்டராக நம்மளுக்கு மாறிடும். ஸோ ராஜா, ரவி அப்படின்ற 2 வேல்யூஸ் மட்டும் நான் இந்த வேரியபிளுக்கு கொடுத்துருக்கேன். ரிமைண்டர் பார்ட் எல்லாமே எனக்கு நல் வேல்யூவாக எடுத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக கெட் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணக்கூடிய டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கிள் டைமென்ஷன் அரே, 2 டைமென்ஷன் ஆர் மல்டி டைமென்ஷன் அரே. சிங்கிள் டைமென்ஷன் அரே அப்படின்னா சேம் ஃபார் த அரே ஸ்ட்ரக்சர். ஸோ டேட்டா டைப், அரே நேம், சைஸ் இந்த தான் நம்ம சிங்கிள் டைமென்ஷனில் ஃபாலோ பண்ணுறோம். நெக்ஸ்ட் மல்டி டைமென்ஷன் அரேல டேட்டா டைப், அரே நேம், ரோ சைஸ் அண்ட் காலம் சைஸ். இது நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து இதில் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் இன்ட் A 5 and 3. 5ன்றது ரோஸ், 3ன்றது காலம். அப்போ இந்த வேரியபிளுக்கு என்ன இருக்கணும்? 5 ரோஸ் அண்ட் 3 காலம்ஸ் வந்து இருக்கணும். இதை தான் நம்ம மல்டி டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கான ரியல் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் சம் ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இதில் ஃபாலோ பண்ணக்கூடிய பார்ட்டாக இருக்கும். சிங்கிள் டைமென்ஷன் அரேக்கான ப்ரோக்ராம்ஸ். ஃபர்ஸ்ட் சிங்கிள் டைமென்ஷனுக்கான பார்ட் என்ன இருக்கணும்? டேட்டா டைப்ஸ் கொடுக்குறோம். டேட்டா டைப் அண்ட் அரே நேம் அதுக்கப்புறம் சைஸ். இதுதான் வந்து சிங்கிள் டைமென்ஷனுக்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சின்டாக்ஸ். ஸோ இதுபடி தான் என்னோட வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்கும்? ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதும் ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணுறோம். ஆஸ் இன்க்ளூட் htdio.h அப்படின்ற பார்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் conio.h ஹெடர் ஃபைல்ஸ் கொடுத்து நம்ம கொடுக்குறோம். ஸோ வாய்ட் மெயினுக்கு வந்ததும் அதுக்கடுத்து என்னோட அரேவை டிக்ளேர் பண்ணுறேன். டேட்டா டைப்ஸ், அரே நேம் அண்ட் சைஸ் இந்த பார்ட்டை நம்ம கொடுக்குறோம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அரேக்கான வேல்யூவை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் 10 அப்படின்னு. அப்போ இந்த என்னன்ற ஒரு வேரியபிளுக்கு 10 வேல்யூஸ் இருக்குது. ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னா அரேல 0 எலமெண்ட்லேருந்து 10 வரைக்கும் நம்ம ப்ராசஸ் ஆகி போகும். ஸோ இதுதான் நம்ம அரே டிக்ளேர் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ அரே படி என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு டேட்டா டைப், அதுக்கப்புறம் அரே நேமு, இதுக்கடுத்து அதில் யூஸ் பண்ணக்கூடிய சைஸ். இந்த
சைஸ் வந்து எங்கே கொடுக்கணும்னா இந்த அரே ப்ராக்கெட் இந்த செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் நம்ம கொடுக்கணும். இதுக்கப்புறம் அடுத்து நான் யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள் int I, j அப்படின்ற நார்மல் வேரியபிள் நான் கொடுக்குறேன். ஸோ அடுத்து ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் லூப்பில் என்ன இருக்குது, i is equal to 0, i less than or equal to 10, i plus plus. ஸோ இந்த பார்ட் நான் ஃபாலோ பண்ணுறேன். இது என்ன பண்ணுன்னா என்னோட வேல்யூ i 0லேருந்து 10 வரைக்கும் எனக்கு லூப்பிங் போயிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபார் லூப் கொடுக்குறேன். இது initialize the element of array in n to 0. ஸோ அப்போ இதில் என்ன இருக்குன்னா n வந்து என்ன, நான் கொடுத்த வேல்யூ 10. அப்போ 0 வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் அரே. ஸோ அப்போ 0லேருந்து 10 வரைக்கும் போகிறதுக்காக தான் இந்த ஃபார் லூப் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். அடுத்து n i is equal to i plus 100. அப்போ என்னோட வேரியபிள் 1 by 1 எனக்கு ஆட் பண்ணிகிட்டே வரேன். ஃபர்ஸ்ட் ஐன்றது என்னோட இண்டிஜர்ஸ், அதாவது என்னோட கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து இதில் நான் கொடுக்குறேன். 0லேருந்து 10 வரைக்கும் உள்ளதான் இந்த ஐயோட வேல்யூ. அப்போ i plus 100. அப்போ 0 எலமெண்ட் வந்து என்ன 100, 100லேருந்து எனக்கு 1 by 1 ஆட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கும். The set element at location i to i plus 100. அப்போ லொக்கேஷன் 1 plus 100, லொக்கேஷன் 2 plus 100, லொக்கேஷன் 3 plus 100. இந்த மாதிரி எனக்கு 1 by 1 ஆட் பண்ணிக்கிட்டே போகும். இது வந்து ஆட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு எனக்கு அவுட்புட் ரிசல்ட் கொண்டு வரணும். அதுக்கு ஜேன்ற ஒரு வேரியபிளை ஃபாலோ பண்ணுறேன். ஜே வந்து 0லேருந்து ஜே greater than 10. அப்போ 10 வரைக்கும் எனக்கு போகணும். i plus j plus plus. அப்போ 1 by 1 வேல்யூவாக ஆட் பண்ணிகிட்டே போகணும். அடுத்து ஃபைனலி printfல என்னோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இதோட அவுட்புட் என்ன இருக்கும் அப்படின்னா எலமெண்ட் 0. ஸோ 0ன்றது அரேயில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஸோ 0 எலமெண்ட்டில் என்ன இருக்குது, இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபார் லூப்பில் i plus 100. அப்போ என்னோட லொக்கேஷன் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 0 plus 100, 100. இதுக்கப்புறம் செகண்ட் எலமெண்ட் வருது 1 plus 100, 101. தேர்ட் எலமெண்ட் 1 plus 2, 102. ஃபோர்த் எலமெண்ட் 3 plus 100, 103. ஸோ இதே மாதிரி போயிட்டு அப் டு 10 வரைக்கும் போகணும். 10 அப்படின்னா நம்மளுக்கு 9 நம்பர் வரையும் போகணும். அப்போ கவுண்டிங் 1 2 0 3 4 5 6 7 8 9. ஸோ எனக்கு இங்கே இருக்கிறது 10 எலமெண்ட் வந்து நம்மகிட்ட இருக்கும். ஸோ இதுதான் நம்ம அரேல யூஸ் பண்ணக்கூடிய சிங்கிள் டைமென்ஷன் அரே. ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டைப்ஸ் மல்டி டைமென்ஷன் அரே. இதோட சின்டெக்ஸ் என்ன இருக்கும், டேட்டா டைப்ஸ் சைஸ் 1 அண்ட் சைஸ் 2 அண்ட் எக்ஸெட்ரா சைஸ் n. ஸோ இந்த சைஸ் 1 சைஸ் 2 என்ன இருக்கும் அப்படின்னா என்னோட ரோஸ் அண்ட் காலத்தை நம்ம இங்கே மென்ஷன் பண்றோம். ஸோ இதுக்கு அடுத்து நான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது கெட்டர் ஃபைல் ஆட் பண்றேன். அடுத்து இங்கே இன்ட் மெயின் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இன்ட் மெயினுக்கும் வாய்ட் மெயினுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இன்ட் வாய்ட் மெயின் வந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் பண்ணாது. இன்ட் மெயின் வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ஆர்குமெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், அரே வந்து டிக்ளேர் பண்ணுறேன். மல்டி டைமென்ஷன் அரே டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ 5 row and 2 columns. ஸோ அப்போ இதில் என்ன பண்ணியிருக்கேன், int a 5 and 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ 5 வந்து என்னோட ரோ வந்து 5 இருக்கணும், காலம் வந்து 2 இருக்கணும். ஸோ 0,1 1,2 2,4 and 3,6 4,8. அப்போ இதெல்லாம் என்னோட 5 ரோஸில் வரக்கூடிய வேல்யூஸ். ஸோ ஒரு ரோவில் வந்து 2 வேல்யூ இருக்கணும், 0,0. நெக்ஸ்ட் 1,2 2,4 and 3,6 4,8. இதை தான் என்ன சொல்கிறோம்னா 5,2 ரோஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் இதுக்கான நார்மல் வேரியபிள் int i, j பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீவியஸில் பார்த்த ப்ரோக்ராம் மாதிரியே அவுட்புட் நம்ம இதில் எடுக்கிறோம். ஃபார் ஈச் அவுட்புட் ஈச் அரே எலமெண்ட் வேல்யூஸ். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டாக எனக்கு கெட் பண்ணி கொண்டு வரணுன்றக்காக ஃபார் லூப் கொடுக்குறேன். ஸோ ஃபார் லூப்லேயே என்ன கொடுக்குறோம்னா நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த நெஸ்டட் ஃபார் லூப் எதுக்காக கொடுத்துருக்கோம்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனதும் அடுத்து செகண்ட் லூப்பில் போகணும். செகண்ட் லூப்பில் நம்ம சக்ஸஸ் ஆச்சுன்னா அதோட ப்ராசஸ் என்னவோ அதை எனக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும். அப்போ இதில் என்ன கொடுத்துருக்கோம்னா சீக்வன்ஸாக 2-3 ஃபார் லூப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம். ஃபார் லூப்புக்குள்ள இன்னொரு ஃபார் லூப் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஐக்கான ஒரு ஃபார் லூப் இருக்குது. அந்த லூப்பில் ட்ரூ ஆனதும் கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா உள்ளே போய் ஜேக்கான ஒரு லூப்புக்கு போகுது. அதில் போயிட்டு என்னோட ரிசல்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இதில் printf %a %d. அப்போ இந்த %dன்றது ரோவில் யூஸ் பண்ணக்கூடிய ஐடியை கொடுக்குது. இது வந்து காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ஐடி, அதாவது இண்டெக்ஸிங் ஆஃப் த ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படின்ற பாட்டு இங்கே கொடுக்குது. அடுத்து i, jோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம், a of i and a of j. அப்போ இதோட இண்டெக்ஸ் வேல்யூவும் நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ இதை தான் நம்ம அவுட்புட் ப்ராசஸில் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் இதோட அவுட்புட் என்னவா வரும் அப்படின்னா a is equal to 0,0 0,0 அப்படின்னா ரோ 0 and காலம் 0 equal to 0. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் equal to 0. அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 0 1. Second row second column 2. Second row first column 2. இது second row first column 4. Third row first column அதான் 3,0 3,1 அப்படின்றது தான் நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடிய இண்டெக்ஸ். இது ரோஸ், இது காலம். இதை தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். என்னோட வேல்யூஸ் 5 வரையும் போகணுன்றக்காக 0லேருந்து 4 வரைக்கும் போகும். 5வது வேரியபிளுக்கு அரே போகாது. ஏன்னா என்னோட இண்டெக்ஸிங் வேல்யூ எல்லாமே 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 0லேருந்து 0 1 2
3 and 4 டோட்டலி 5 வேல்யூஸ் வந்து எனக்கு இதில் கெட் ஆயிருக்கும். ஸோ இப்போ நான் 5 தான் நான் அதில் ஃபாலோ பண்ணுறேன். இதுதான் மல்டி டைமென்ஷன் அரே. ஸோ இந்த அரே ப்ரோக்ராமிங் வந்து இதுதான் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கக்கூடிய டாப்பு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் பாயிண்டர் எடுத்தாலும் நம்ம அரே யூஸ் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போதும் அரே எப்படி நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறோம். அப்புறம் ஸ்ட்ரக்சரில் எப்படி how to using to array. ஸோ ஸ்ட்ரக்சரில் எப்படி நம்ம அரே யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து அரே தான் நம்ம இனிமேல் வரக்கூடிய எல்லா கான்செப்ட்டுக்கும் மெயினான பார்ட்டு. ஓகே, தேங்க்யூ வெரி மச். இப்போ நம்ம பார்க்குறது சி ப்ரோக்ராமிங்கில் அரே எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணுறோம். as include studio.h as include konya.h. இதுக்கப்புறம் என்னோட மெயின் ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்குறோம். இதுக்கடுத்து இன்ட்டில் வந்து என்னோட அரேவை டிக்ளேர் பண்ணுறோம். டேட்டா டைப்ஸ் அரே நேம் அதோட சைஸ் நம்ம கொடுக்குறோம். அப்போ ஏன்ற ஒரு அரே வேல்யூக்கு 10 சைஸ் வந்து நம்மகிட்ட இருக்குது. அடுத்து i, j அப்படின்ற 2 நார்மல் வேரியபிளை கொடுக்குறோம். இதுக்கடுத்து ஃபார் லூப் நான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி i = 0 i ≤ 10 i++ அப்படின்றத கொடுக்குறேன். இதுக்கடுத்து உள்ளே வந்து a of i = i + 100 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே கொடுக்குனா என்ன ஆகும் அப்படின்னா என்னோட இண்டெக்ஸ் வேல்யூ + 100. அப்போ என்னோட இண்டெக்ஸ் வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ 0 + 100, அடுத்து 1 + 100, 2 + 100, 3 + 100 இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறது தான் இந்த இண்டெக்ஸிங் நம்ம சொல்கிறோம். ஃபார் லூப்பில் வந்து என்னோட i = 0 i ≥ 10 i++ அப்படின்ற ஃபார் லூப்பை சுற்றுறோம். a of i = i + 100. நெக்ஸ்ட்டு ஃபார் லூப்பில் என்னோட டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நான் கொடுக்குறேன். ஸோ இது முடிஞ்சதும் என்னோட ஃபைனல் ரிசல்ட் வந்து %t j, a of j அப்படின்ற பார்ட்டை நம்ம கொடுக்குறோம். ஸோ இதை ரன் பண்ணுறேன். என்னோட ஆன்சர் த எலமெண்ட் 0 = 100, எலமெண்ட் 1 = 101, எலமெண்ட் 2 = 102, 3 வந்து 103, இப்படியே இப்போ வந்து 9th எலமெண்ட் வந்து 109 அப்படின்றத காமிக்குது. ஸோ இதுதான் நம்ம அரேயில் பார்க்குறோம். ஸோ இதில் என்ன நடக்குதுன்னா எலமெண்ட் 1ன்றது என்னோட அரேயோட இண்டெக்ஸ் வேல்யூ 0, 1, 2, 3, 4, 5, 6, 8, 9 இதுவரையும் இருக்கிற எல்லாமே என்னென்னா என்னோட இண்டெக்ஸிங் ஆஃப் த அரே வேல்யூஸ். ஸோ இதை வந்து நம்ம அரே வேல்யூ + 100ஓட ஆட் பண்ணதுனால ஒவ்வொரு டைமும் எனக்கு ஆட் ஆகிட்டே வருது. ஸோ இதான் 100, 101, 102, 103, 104, 105, 6 and 7, 8, 9 இதெல்லாம் இதில் நடக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட அரே ப்ரோக்ராம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் இதில் மல்டிபிள் அரே நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மல்டிபிள் அரே, ஸோ மல்டிபிகேஷன் அரேயில் என்ன இருக்குன்னா என்னோட ரோஸ் அண்ட் காலத்தை வந்து நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், ஹெடர் ஃபைல் கொடுத்துருக்கேன். அடுத்து வாய்ட் மெயின் கொடுக்குறேன். ஸோ இன்டிஜரில் போய் என்னோட வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். a = 5, 2. இதில் என்ன இருக்குன்னா என்னோட 5 rows and 2 columns. ஸோ அப்போ நான் கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் 5 rows இருக்கும். அதில் ஒவ்வொரு ரோலையும் 2 வேல்யூஸ் நம்மளுக்கு காமிக்கும். ஸோ அதோட வேல்யூஸை நான் இங்கே கொடுத்துருக்கேன். 0, 1, 0, 2, 3, 3, 4 and 4, 8 இப்படின்ற இந்த வேல்யூ ஃபுல்லாக கொடுத்துட்டு அடுத்து இது என்ன பண்ணியிருக்கேன்னா int i, j அப்படின்ற ஒரு வேரியபிளை வச்சு ஃபார் லூப் நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெஸ்டட் ஃபார் லூப்பில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இருக்கிற எல்லா ரோக்கான லூப்பிங் தான் இந்த ஃபார் லூப்பில் ஃபாலோ பண்ணுது. ஸோ அதுக்கடுத்து காலத்துக்கான லூப்பிங் வந்து இந்த ஜே வந்து எடுத்துக்குது. ஸோ ஃபைனலாக என்னோட ரிசல்ட்டை வந்து a of %d அப்போ இதில் உள்ள ரோ இண்டெக்ஸும் காலம் இண்டெக்ஸும் காமிக்குது. இதோட வேல்யூவை i, j, a of j அப்படின்ற வேல்யூ எனக்கு கொடுக்குது. ஸோ இதுதான் நம்ம மல்டி டைமென்ஷன் அரேயில் ஃபாலோ பண்ணக்கூடிய பார்ட். இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து எனக்கு எரர்ஸ் காமிக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட் மிஸ்ஸிங். ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட் மிஸ்ஸிங் அப்படின்னா என்னோட பார்ட்டில் செமிகோலன் இதில் வைக்கல. ஸோ இதனால் இதில் எனக்கு எரர் காமிக்குது. ஸோ இதில் வந்து கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்த பிறகு நம்ம வந்து எந்த ஒரு டிக்ளரேஷனும் வச்சுக்கிற கூடாது. ஸோ அதனால் நம்மளோட பார்ட் எல்லாத்தையும் கிளியர் ஸ்க்ரீனுக்கு மேலே int i, j அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ மறுபடியும் ரன் பண்ணுறேன், எரர் இல்லை. ஸோ கம்பைல் பண்ணுறேன், என்னோடய ப்ரோக்ராம்ஸ் வந்துச்சு. ஸோ இதில் 0 row, ஃபர்ஸ்ட் ரோ 0 columns. ஸோ 1, 0 ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் அது 1, ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் 0. அப்போ ரோ 1 காலம் 0, ரோ 1 காலம் 1, ரோ 2 காலம் 0, ரோ 2 காலம் 1 அப்படின்ற மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் 1, 1 இங்கே 0, 1 இங்கே 2, 2 வரும்போது 0, 1 இந்த மாதிரி நம்மளுக்கு வருது. ஸோ ரோ 1, 2, 3, 4 ரோ இருக்குது. என்னோட காலம் வந்து 1, 2, 1, 2, 1, 2ன்னு வருது. ஸோ ஏன் 4 ரோ இருக்குது அப்படின்னா என்னோடய வேல்யூ 0லேருந்து கால் ஆகும். அதனால 4 வேல்யூஸாக எனக்கு கெட் ஆகும். ஸோ இதுதான் மல்டி டைமென்ஷனல் அரே.